No, 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 no. हाँ ये जेवायला ये जेवायला ये पिल्लो. ஒரு 1 hour கிச்சன் அவைலபிளாக இருந்தால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சமையலை முடிச்சிடலாம். நம்ம செய்யும் போதே குறுக்க யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளால் சமைக்கவே முடியாது. ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா என் பையன் ஃபோன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆ பில்லோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா? 2-3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் லைவே போடலை. ரீசன் வந்து இதுதான், ஆஸ் யூஷுவல். ஒன்று மழை வருதா, பவர் கட்டு. மழை வரலைனாலும் பவர் கட்டு. ஃபோன் சார்ஜ் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. என் பையனுக்கு ஃபோனில் என்டர்டெயின்மெண்ட். அட்லீஸ்ட் நான் ஒர்க் பார்க்குற வரைக்கும் ஆகும். ஸோ இன்றைக்கி துணி துவைச்சதுனால தான் சப்பாத்திக்கும் ரைஸ் வைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்கிறத விட எனக்கு கிச்சன் வந்து அவைலபிளாக இல்லை. அதனால தான் நான் துணி துவைக்க போயிட்டேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம துணியாவது துவைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துணி துவைச்சிட்டு வந்துட்டு பையன் அழுதுட்டு இருந்தானே அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ரைஸை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ லேடிஸோட நிலைமையெல்லாம் இதுதான். ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னா நாய் பாடாக இருக்கும். யார் வீட்டிலலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கல்யாணம் பண்ணும்போது படித்த பொண்ணாக வேணும், வேலைக்கு போகிற பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. 1008 இடத்துல விசாரித்து எல்லாமே பண்ணுவாங்க. பொண்ணை மட்டும் நல்லா விசாரித்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை படித்தா போதும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து வீட்டில் பார்த்தா நாய் படாத பாடுபடணும். ஹெல்ப்புக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு குட்டி பையன் இருக்கான், நம்ம வந்து எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் இது இல்லை. கோவம் மட்டும் வரும் சாப்பாடு இல்லை அப்படின்னா. இப்போ விளாட ஆரம்பிச்சிட்டான். எந்திரிச்சு போயிட்டு வந்ததான் அவனுக்கு சாப்பாடு ஒழுங்காக ஊட்ட முடியலையா. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு டிலே பண்ணுறான். ஏன் பாஜா ஸோ தயவு செஞ்சு யாராவது மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஸரி லைஃப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நார்மல் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு யாராவது ரெடி பண்ணுங்க. இல்லையா ஹஸ்பண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க வீட்டில், குட்டி பசங்களை பார்த்துக்கோங்க. காலையில் நீங்கள் இருக்கும்போதே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் வெளியில் கிளம்பி போங்க. ஏன்னா லேடிஸ் வந்து இங்கே மிஷின் கிடையாது இல்லையா. பையனையும் குட்டி பசங்களையும் பார்த்துட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு நமக்கு ஃப்ரீயாக பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட இடம் இருக்கணும். இந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்டா நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு தோணும். ஸோ நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். காலைல 10 மணிக்கு 10:30க்கு நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த 10 to 10:30 வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. அந்த வீட்டில் இருக்கிற டைமில் எவ்வளோ வேலைகள் முடியலாம். இதில் காலையில் விளையாட போயிட்டு 8-8:15க்கு அது மாதிரி வர வேண்டியது. ஸோ 8:15லேருந்து 10:30 வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்லேயாவது அட்லீஸ்ட் வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலைனாலும் பசங்களையாவது கொஞ்சம் பார்த்துக்கிட்டா அவங்க சமைக்கிறத ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வேலை பார்த்தோம் கடைசியில் என்ன அப்படின்னா நமக்கு 5 பைசாவுக்கு பிரோஜனம் இருக்காது. நம்ம சமைக்கிறத நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா தான் உண்டு. நமக்கு வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, எக்ஸ்ட்ரா சலுகை, நம்ம ஒய்ஃபு தானே, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் தானே அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஏதோ பிறந்த வீட்டில் இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கிற மாதிரி பேசுவாங்க எல்லோரும். அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வேலையை நிப்பாட்ட சொல்லிடுவாங்க. வேலையை நிப்பாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்ருக்கணும். அன்னெசரியாக என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுவும் வயசானவங்களாக இருந்தால் பேட் வேர்ட்ஸு. சாதம் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ண வேண்டியதா. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக.